நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் பூப்போக்கன் ஜெயரமணன். எங்களோட படைப்புகளை தாண்டி இந்தியாவில் காணப்படுற படைப்புகளுக்கும் ஆதரவு கொடுக்குற முதலாவது இடத்தை சேர்ந்தவர் இலங்கையை சார்ந்தவரும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வசிக்கின்ற தமிழரும் தான். அவர்களின் படைப்பால் தான் இந்த படைப்பு இன்னும் ஒரு பரிமாணத்தை எட்டியுள்ளது. வணிக ரீதியிலையும் சரி, அவர்களுடைய வெற்றி ரீதியிலையும் சரி, அந்த விதத்தில் எங்கள் படைப்புகளை நாங்கள் கொண்டாடுவது குறைந்த அளவிலே காணப்படுறது. எங்கள் படைப்பாளியை நாங்கள் கொண்டாடும் பொழுது தான் அவருடைய படைப்புகள் அவர் திறமை வளர்க்கப்படும். அந்த விதத்தில் இன்றைக்கு நாங்கள் காண்பிக்க போகிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற கலைஞர்களுக்கு இடையிலான போற்றி. அந்த போற்றி எவ்வாறான கலைஞர்கள் பங்கு பெற போகிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். எங்களுடைய கலைஞர் ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். அண்மை காலங்களில் உங்களை வெளிநாட்டெலாம் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த போட்டி சம்மந்தமாக சிறிய அறிமுகம். இந்த போட்டி இப்போ கடந்த 9 வருடங்களுக்கு மேலே நடைபெறதப்போ எஸ்டி சாந்தன் சொன்ன அன்றைக்கு தெரியாதார்கள் இல்லை. என்னுடைய தந்தையார் உலக புகழ்பெற்ற பாடகர். அதை சேர்த்துரை தாண்டி ஒரு கிரிக்கெட் மீதான அவருடைய பற்றுன்றது மிக பெருசு. நாங்களும் தான் அவருடைய புதல்வர்களாக எல்லாருமே கழக ரீதியாக நிறைய போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கோம். தொடர்ச்சியாக அந்த கிரிக்கெட் துறையில் இயங்குறாங்க. அதை விட இந்த கிரிக்கெட் என்று சொல்லி நிறைய பேரை ஒற்றுமைப்படுத்துறது, ஒரு விளையாட்டு என்று எல்லாரையும் ஒன்றா சேர்க்கிறது. நிறைய நாங்கள் எங்களுக்குள்ள சில போட்டிகள், வேறு தொழில்துறை போட்டிகள் இருந்தாலும் கூட இந்த விளையாட்டுகள் எல்லாரும் ஒன்றிணைக்கலாம் என்றபடியாக இதை ஒரு தொடர்ச்சியாக அவற்றை பேராக நடத்தி கொண்டு வரணும். இந்த போட்டியும் இந்த முறையும் அதே போல் நாங்கள் நடத்துகிறோம். இந்த முறை நடத்தப்படுற போட்டியில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வளமையாக முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் அந்த மாவட்ட ரீதியாக தான் நடத்திட்டு வந்துடுறாங்க. இந்த முறை முதல் முறையாக கலைஞர்களை ஒன்று நினச்சி ஒரு போட்டியை நடத்தணும்னு நாங்கள் நினச்சினாங்க. அதை முதல் அறிமுக போட்டியாக யாழ்ப்பாணத்தில் நடத்துகிறதில் ஒரு பெருமைப்படுறேன். இந்த போட்டியில் எந்தெந்த கலைஞர்கள் அணி விளையாடுது? இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இசைக்கலை, அதாவது யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்கம் அணியும், ரெண்டாவது ஈழத்து திரைத்துறை சார்ந்த அணியும், அடுத்த இப்போ நான் நீண்ட காலமாக மாங்குளத்தில் அணியில் நாங்களும் விளையாடினபடியாக அது எங்களுடைய மண் சார்ந்த அணியிலேருந்து உண்டு. அங்கேருந்து மாங்குளம் மின்னொலி விளையாட்டு கழகம் விளையாடுது. ஓகே, பொதுவாக உங்களோட பேரில் இத்தனை கலைஞர்களையும் ஒன்றாக பார்க்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? அது தந்தை நினைவாக இல்லை, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. நிறைய கலைஞர்கள் ஒரு இடத்துல கூறுறது எப்பயுமே பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய வேலைப்பளுகள், தொழில் ரீதியான வேலைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு துறை சார்ந்த கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்திக்க அவைகளுக்குள்ள இன்னொரு ஆற்றலும் இருக்கிறன்ற வெளியே அதை தாண்டி எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூட இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதை ஒரு கலைஞனை ஃபீல் பண்ணிக்க அதை அளவிட முடியாது. அந்த சந்தோஷமாக இருக்குது. அதில் பங்கு பெற்ற எங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்குது. இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அது போட்டி என்றதை தாண்டி அது ஒரு என்ன சொல்கிறது, அதை நான் முதல் சொன்ன மாதிரி தான் எல்லாரையும் ஒரே குடையங்களை ஒற்றுமைப்படுத்துறதுலேருந்து ஒரே உணர்வோட நான் கலைஞர்கள் என்ற ஒரு பண்பை கொண்டு வரல மிக ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கொண்டு வர நினைக்கிறேன். நீங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது இப்படியான ஒரு போட்டியை நடத்த போகிற முடிவெடுத்தேன்னு எதிர்பார்த்தீங்க? இவ்வளோ பேர் ஆதரவு தருவேணும், இப்படியான போட்டி அமையணும் எதிர்பார்த்தீங்களா ஆரம்பிக்கிற நேரத்தில்? இல்லை, கண்டிப்பாக இந்த கலைஞர் கிரிக்கெட் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் தான் உருவாக்கி அது பிரிமா நடைபெறுது. அதுக்குள்ள ஒரு 3 அணியை தெரிவித்து நடைபெற்று கொண்டு இருக்குது. அது ஒரு வேறு. ஆனால் இது இப்போ 9 வருஷமாக நடத்திக்க வளமையாக விளையாட்டு கழகங்களுக்கு இடையெல்லாம் நடத்தப்படுறது. அது ஒரு வேறு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் இது முதல் நடக்க நான் நினைச்சேன், ஏன்டா எல்லாருமே நாங்கள் சொன்ன உடனே மிக ஆர்வமானுண்டோம். கண்டிப்பாக நாங்கள் வரேன் செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க. எல்லாமே நிறைய வேலைகள் இருந்தாலும் கூட இல்லை, நான் அதை ஒதுக்கி விட்டு இதில் நிற்க பார்க்குது இன்னும் பிரம்மாண்டமாக நான் இதை செய்யணும் நான் விரும்புகிறேன். சந்தோஷமாக இருக்குது. இன்றும் உங்களோட தந்தையின் பேர் அனைவராலும் போட்டப்படுற பேராக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றா அவை வாழ்ந்த காலம், அவை என்ற படைப்புகள், அவருடைய குரல், அவருக்கு பேம் இன்றைக்குமே அழியாதது. இன்னும் எத்தனை தலைமுறை வரையும் இருக்க போது அது ஒரு எங்களுக்கு ஒரு கொடியன்னு தான் சொல்லுவோம். அதை வச்சு கூட நான் நிறைய வேலையை செய்யலாம், நிறைய கலைஞர்கள் சார்ந்த விடயங்களை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். அதில் இதுவும் உண்டு. இப்போ இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த வருடங்களில் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். ஒரு பெரிய அளவிலான ஒரு விளையாட்டு திருவிழா கூட நடக்கலாம். நீங்களும் அண்மை காலங்களில் நடிகரை உருவெடுத்து வாரீங்கள் கதை ஒன்று கேள்விப்பட்டாங்க. உண்மையா? அண்மை காலம் இல்லையா, நான் கிட்டத்தட்ட 2010 நடிக்கிறேன். இப்போ தான் இங்கே தெரியுது. நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன், நிறைய ட்ராமா எல்லாம் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இசைத்துறையில் இருக்கிறபடியே அந்த நேரம் பூதாமையில் நான் திரைப்படத்துறை சார்ந்து பங்கு பெற்றிருக்கல. இப்போ மீள அந்த துறையில் ஒரு வெகு விரைவில் திரையில் வர போகிறீங்க? வர போகிறேன். பிரம்மாண்டம். கண்டிப்பாக. ஓகே, நன்றி. நன்றி.
மாஸ்டர் வணக்கம். இன்றைக்கு இடம்பெற ஒரு திரைக்கலைஞர் அணிக்கு வந்து தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இந்த அணியை நீங்கள் சேர்க்கறதுக்கு ஓரான முயற்சியில் ஈடுபட்ட நீங்கள்? இல்லை உண்மையாக இந்த அணி சேர்ப்பில் வந்து நாங்கள் பெரிய சிரத்தை எடுத்தோன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு அழைப்பு போன திங்கள் தான் கிடைச்சது. கிடைச்சோன்னா டக்குன்னு ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே முன்னுக்கு இந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே சுவீரன் 5 பேரை வச்சிருந்தவர், ஞான ரமண நாக்களை கிட்ட எடுத்துனாவே ஒரு 5 பேரை வச்சிருந்தவர். அதன் அடிப்படையில் அப்படியே சேர்ந்து விளையாடுறோம். ஆனால் அடுத்ததில் நாங்கள் ஒரு முழுமையான அணியாக நாங்கள் கூடும். இந்தியன் போட்டியை பார்க்க இப்போ நாளையாம் போட்டி எப்படி அமைய போகுது உங்களுக்கு? இல்லை இந்தியன் போட்டியை எங்களுக்கு ஒரு பெரிய இறுதி போட்டிக்குரிய வெற்றி களிப்பை கொடுத்துருக்கேன்னு கேட்டால் போட்டி சமநிலைன்னு சொல்லி சொன்னாலும் பெரிய ஒரு போராட்டம். இன்றைக்கு ஆட்டநாயகனாக உமேஷ் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். உமேஷின் பந்து வீச்சும் மற்ற சிவராஜ் லகுவாகட்ட துடுப்பாட்டம் பெரிய வெற்றியை காரணமாக இருந்தது. உங்களோட அணியில் வந்து பந்து வீச்சு யார் வந்து சிறந்த வீரர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியன் போட்டியை பார்த்துறோம்? உண்மையாகவே திரைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு தான் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். இந்திய போட்டியில் சிறப்பான பந்து வீச்சுண்டைக்கு நான் உமேஷையும் புவியையும் சிவராஜையும் சொல்லலாம். துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்தில் சிவராஜ் மிக நிதானமாக நின்று துடுப்பாடி தான் இருந்தவர். அடுத்தது கைலக்ஷன் கிணநிறமாக நின்று எங்களுக்கு பெரிய ஓட்ட எண்ணிக்கையை பெற்று தந்தது. சிவராஜும் கைலக்ஷனுக்கு பெரிய பங்கு இருக்கு. முக்கியமாக நம்பிக்கை கொடுத்தது ரமணன் முதலாக அடிச்ச 6. நன்றி இந்த பதவிக்கு. உமேஷ், நீங்கள் ஒரு ஆட்டநாயகனா தெரிவு செய்யப்படுறீங்க, எப்படி இருக்கு? நாங்கள் இப்போ கணக்க மச்சஸ் விளையாடி இருந்தாலும் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு மச்சாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து சாந்தன் அப்புறம் இந்த மாங்குளத்தில் இருந்த ஒரு கிளப் டீம், இது தவிர ஒரு படத்துக்கு முக்கியமான நடிகர்களை கொண்ட ஒரு டீம், அதே மாதிரி அந்த படத்தின் மியூசிக்கை கொண்ட ஒரு டீம் தான் நான் 3 கேட்டகரியில் இந்த மச்சஸ் நடக்குது. இது லீக் போட்டியில் நடக்கிறபடியா இது எங்களுக்கு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ இதில் கன பேர் நாங்கள் வேலை செய்யாத ஆட்களாக இருக்கும். இப்போ சில பேரை நாங்கள் பார்த்துருப்போம், இவரோட பல இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்காம இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து இப்போ விளையாட்டை தாண்டி கணக்கு கண்டெக்ஸை கொண்டு இருப்பாங்க எங்களுக்கு. அதுக்கு இது ஒரு சரியான ஒரு உற்சாகமான ஒரு உத்வேகமாக தருமென்று நம்புறேன். மகேசன், உங்களை பொறுத்தவரை இப்போ உள்ள கலைஞர்கள் ஒரே இடத்துல பார்க்குறது விளையாட்டுன்றதை தாண்டி அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை இது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷமான தருணம் என்னென்னு கேட்டால், இப்போ முதல்ல எங்களோட எஸ்சி சாந்தனாவை நினைவு கூற வேண்டிய இடம் இது. அந்த இடத்துல இப்போ இது முதல் கட்டமாக நாங்கள் நினைக்க இது தொடர்ச்சியாக இது திரைக்கலைஞர்கள், அது திரைக்கலைஞர்களுக்கே இனி ஒரு டெக்னீஷியன் ரீதியாகவோ எல்லாரும் ஒருங்கிணையணும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் கன பேருக்கு தெரியாது போட்டி ஆரம்பிச்சது. நான் நினைக்கிறேன் நாளைக்கு முழுமையான திரைக்கலைஞர்கள் எல்லாம் இங்கே காணக்கூடிய வேறு இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்புக்கும் கூட்டணிக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஓகே, உங்களோட அடுத்த படைப்பு ஆன முயற்சிகள் வந்து இடம்பெறும் அறிஞர்கள் எவ்வாறான படைப்பாக இருக்கும்? அடுத்த படைப்பு செல்வஜனதி முருகன் வரலாறு வந்து திரைப்படமாக செய்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வருடம் நடுப்பகுதிகளில் திரைக்கு வரும். நாங்கள் அதை திரையில் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி. உங்களின் பார்வையில் இன்றையான் போட்டியில் வைத்துக்கொண்டு எந்த அணி வந்து 3 அணிகளில் திறமையான அணின்னு நினைக்கிறீங்க? இன்றைய பார்வையில் வந்து எனக்கு வந்து இந்த அணி சிறந்த அணி என்று சொல்லி கணிக்க தெரியலை. இருந்தாலும் நான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய அணியிலிருந்து வந்திருக்கிறேன். அந்த அணியினுடைய முகாமைத்துவத்தை நான் தான் பார்க்குறேன். அப்படி பார்க்கல யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை இசைக்குழுக்களிலும் இருக்கக்கூடிய கலைஞர்கள், குறிப்பாக எங்களோட இசைக்குழு கலைஞர்கள்ட்ட வந்து 3 அணி இருக்குது. இப்போ நாங்கள் அண்மையில் கலைஞர் கிரிக்கெட் என்று சொல்லி ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்தியிருந்தோம். அந்த 3 அணிகள்லேயும் வந்து நாங்கள் தெரிஞ்சு ஒரு நல்ல அணியை தான் கொண்டு வந்திருக்கிறோம். கட்டாயமாக எங்களோட அணி வந்து சிறப்பாக விளையாடுமென்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொல்லிச்சுன்னா எங்களோட அணியில் இருக்கிற வீரர்கள் பல பேர், அதாவது 11 பேருமே சகோதர வீரர்களாக மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான கழகங்களில் உள்ளூர் கழகங்களில் ஆடுற வீரர்களாக இருக்கிறதால எங்களோட அணி பலமான அணியாக இந்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு உண்மையாக அந்த மாங்குளத்தில் வந்திருக்கிற அணியோட பலம், மற்றது திரைப்பட கூட்டத்தாவன திரைப்பட சங்கத்தினுடைய அணியினுடைய இதுகள் வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியலை. ஸோ இன்றைய முதல் நாள் ஆளுக்கு ஒரு மேட்ச் விளையாடி இருக்கணும். அதை வச்சுக்கொண்டு நான் தீர்மானிக்கலாம் இருக்குது. இன்றைய நாள் எப்படி அமையுதையா நிச்சயமாக முடிவு வந்தங்கட பக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிவு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் சில சமயங்களில் மின்னொலி அணிக்கும் செல்லலாம், சில சந்தர்ப்பங்களில் திரைப்பட அணிக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிரிக்கெட்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திறமையான அணி என்று சொல்கிறத விட லக் தான். அதை நாங்கள் உலக கிரிக்கெட்லேயே அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து எந்த அணிக்கு லக் இருக்குதோ, திறமையை தாண்டி லக் எந்த அணிக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ
அந்த அணி கிண்ணத்தை கைப்பற்றும். எந்த அணி வெற்றி பெற்றாலும் அது கலைஞர் அணியாக தான் காணப்படும். நிச்சயமாக இது வந்து சாந்தன் அண்ணா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடக்கிறதால இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கலைஞர்கள் சார்ந்த அணி 2ம், மற்றது வந்து அவற்ற சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அணி. அப்போ இந்த கிண்ணத்தை யார் வேண்டாலும் அது அவருடைய ஆத்மாவுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய. இந்த போட்டியில் நீங்கள் திரைப்பட கலைஞர்கள் இளைஞருக்கான நோக்கம் என்ன? இப்போ நாங்கள் வந்து இந்த தொடரை வந்து கலைஞர் கிரிக்கெட் வளமையாக நடக்கிற மாதிரி முயற்சி செஞ்சாங்க. அதாவது யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தை வச்சு தான் இதை செய்கிறதாக தீர்மானித்திருந்தோம் நாங்கள். பிறகு வந்து கலைஞர் கிரிக்கெட்ன்றது வந்து எப்போவுமே யாழ் மாவட்டத்தில் ஒரு தடவை அதுக்கண்டு ஒரு நேமோட வருடத்தில் ஒருக்கா தான் நடக்க வேணும்னு தீர்மானிச்சுட்டு எந்த அடிப்படையில் நாங்கள் போட்டி எடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் இறுதி மட்டும் வந்துட்டோம். அப்போ வெளியிலிருந்து அணிகளை அழைக்க இல்லாமல் போயிட்டுது, அதாவது சாந்தன் இசைக்குழுவால். அப்போ அது நாங்கள் இந்த அணிகளை அழைக்கலாம்னு தீர்மானிக்கிற பொழுது நாங்கள் கலைஞர்களாக 2 அணிகள் ஏற்கனவே எங்களோட கலைஞர் கிரிக்கெட்டில் திரைப்பட அணி வந்து கேட்டிருந்ததால் அவங்கள நினைச்சிட்டு 3வது அணியை யார் தெரிவு செய்வோம்னு பார்க்கல. வளமையாக இந்த கிரிக்கெட் தொடரை மாங்குள மின்னொலி அணி தான் நடத்தி வருகிறது சாந்தன் ஞாபகார்த்தமாக. அப்போ அந்த அணியை அழைத்து இந்த போட்டியை நடத்துறதுக்கு தீர்மானித்திருந்தார்கள் ஏற்பாட்டாளர். நன்றி. இங்கே விளையாடப்படுற 3 அணிகள் சம்பந்தமாக ஒரு அறிமுகத்தை. உண்மையாகவே இது வந்து எங்களுடைய தமிழ் எழுச்சி பாடகர் எஸ்டி சாந்தன் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவாக அவர்களுடைய இசைக்குழுவினால் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு நிகழ்வு. அதிலும் இந்த சாந்தனாவுக்கு வந்து துடுப்பாட்டம்னா நல்ல விருப்பம். அதால் அவற்றை நினைவை தாங்கி 9ஆம் ஆண்டு நினைவாக இந்த போட்டி நடைபெற்று கொண்டு, குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் வந்து 2 போட்டிகளை நடத்தியிருந்தது. அந்த சங்கம் அதனூடாக இந்த 3 அணிகள் இருந்தன. அந்த 3 அணிகளும் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் இங்கே இந்த போட்டியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு பலமான அணியாக கருதப்படுகிறது. இதே வேளையிலே திரைப்பட, அதாவது எங்களுடைய ஈழ சினிமா திரைப்பட குழு கலைஞர்களும் மிக சிறந்த கலைஞர்களாக இருந்தார்கள். அவர்களால் 1வது போட்டியிலே மாங்குளம் மின்னொலி அணியோடு சமநிலை ஆகியிருந்தார்கள். சிறந்த வீரர்கள் அவர்களிடம் இருக்கிறார்கள். அதே போல் மாங்குளம் மின்னொலி என்பது அவங்க உண்மையிலேயே ஒரு அணியாக இருக்கின்றவர்கள். இவர்கள் ஒவ்வொரு வேலை திட்டங்களில் இருந்து இங்கே வந்து இணைந்தார்கள். மாங்குளம் மின்னொலியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அணியாகவே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இந்த 3 அணிகளும் மிக சிறந்த அணிகளாக ஒன்று விட்டுக் கொடுக்காத அணியாக என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே கலைஞர்கள் என்பவர்கள் ஒரு இசைத்துறையிலே அல்லது பாடல் துறையிலே அல்லது அறிவிப்பு துறையிலே இருந்தாலும் தாங்கள் சளைத்தவர்கள் விளையாட்டிலும் என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொக்குவில் இந்து கல்லூரி மைதானம் மிக சிறப்பாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த போட்டி நான் நினைக்கிறேன் 2 போட்டிகள் நடைபெறுகிறது. நாளை முழுமையாக 8 மணியிலிருந்து இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. உங்களோட பார்வையில் 3 அணியும் சிறப்பாக இருந்தாலும் 3 அணிகள போட்டியிலையும் பார்த்துட்டீங்க. அதில் உங்களுக்கு 3 அணியில் இந்த அணியை வந்து நீங்கள் 1ஆம் இடத்தை கொடுத்துக்கொள்ளி உங்களோட பார்வையை பொறுத்தவரை? என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஈழ சினிமா திரைப்பட அணி கொஞ்சம் சாதுரியமாக வெற்றியை பெற்றுக்கொண்டது. ஏனென்றால் முதல் போட்டியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏராளமான பந்துகள் இருக்கின்ற போது, ஓட்டு எண்ணிக்கை குறைவாக இருந்த போது லாபகமாக மின்னொலி வெற்றி பெறும் என்றதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய அந்த துல்லியமான கணிப்பு, அவர்களுடைய அந்த 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 ஐடியான்னு சொல்லப்படுற அதில் எல்லாம் இருந்து நிச்சயமாக அந்த வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதாவது சமநிலைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக எனக்கு ஒரு 1வது அணியாக அது இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறார். உங்களோட பார்வையில், உங்களோட பார்வை அனுபவத்தில் வந்து இவ்வளவு கலைஞர்கள் ஒன்றாகி இப்படி ஒரு போட்டி இடம்பெறும் நீங்கள் நினைச்சதுண்டா? நிச்சயமாக இல்லை. ஆனால் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் அதனுடைய செயலாளராக நான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களுக்குள்ள அந்த யோசனை வந்தது என்றால், இதில் வந்து லெதபால் மற்றும் மென்பந்து விளையாடக்கூடிய ஆட்கள் இருக்கணும். அப்போ நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டோம், ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நினைத்த போது முதல் இசைக்குழு கலைஞர் சங்கத்துக்கிடையே 3 அணியாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு சாந்தன் இசைக்குழு தங்களுடைய நிறுவனர் நினைவாக இந்த போட்டியை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து திரைப்பட வெளியிடம் மற்றும் வெளி அவர் மாங்குளம் மண்ணிலே அவர் இருந்தவர் என்றபடியால் சாந்தனா அவர் அந்த அணியை அழைத்து இந்த 3 அணிகளையும் ஒன்றாக்கி இந்த போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. இவ்வளவு கலைஞர்களையும் ஒரே இடத்துல பார்க்குறவங்களும் எப்படி இருக்குது?
மிக சந்தோஷமாக இருக்குது. மிக முக்கியமாக முதல் இசைக்குழு சங்கம் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினோம், கிரிக்கெட் சுற்று போட்டி நடத்தினோம். அதில் கொஞ்சம் பேரை தெரிவு செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதில் நிறைய ஒரு ஒற்றுமை காணப்படுது. முதல் எல்லாருமே இசைக்குழு தனித்தனி இருக்கிற மாதிரி ஆளியல் கதைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. நாங்கள் இப்போ உண்மையிலுமே இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை தன்மை இருக்குது. அப்போ நாங்கள் அதை சொன்னால் இதை இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து கொண்டு போகணும்னு சொல்லி சாந்தன் நினைவாக இப்போ கோவலன் யோசிச்சார். நாங்கள் திரைப்பட சங்கத்தையும் இதுக்குள்ள இணைச்சு வேறு ஒரு கிளப்பையும் இணைச்சு நாங்கள் இதை கொஞ்சம் இன்னும் பெரிய அளவில் வெளி அளவில் கொண்டு போகும்னு சொல்லி ஒரு நல்ல முயற்சி ஒன்று எடுத்திருக்காரு. அது மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ கலைஞர்கள் இதில் பார்க்குறது மிக சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பார்வையில் வந்து உங்களுக்கு இலங்கையில் இருக்கிற ரசிகர்களை பற்றியும் தெரியும், ஆனால் கூடுதலாக நீங்கள் வெளிநாட்டிலான்னு இப்போ உங்களை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்போ வெளிநாட்டுங்கிற மக்கள் உங்களுக்கு எப்படியான கலை படைப்புகளுக்கு எப்படியான ஆதரவு தெரியணும்? வெளிநாட்டு மக்கள் நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கி வெளிநாட்டுக்காரட்ட முயற்சியில் தான் நாங்கள் நிறைய சப்போர்ட் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பாட்டு போட்டியாக இருக்கட்டும், இல்லை என்ன போட்டியாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரட்ட சப்போர்ட் இருக்குது. நிச்சயமாக அவைன்ற ஆதரவோடு தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. யாழ் மாவட்டம் இசைக்குழு சங்கம் சம்பந்தமாக சரி அறிவோம். நாங்கள் வந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம்னு சொல்லி 2016ஆம் ஆண்டில் இருந்து இந்த சங்கம் வந்து இயங்கி கொண்டிருக்கிற பட்சத்தில் இப்போ 2வது நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு இயங்கி கொண்டிருக்குது. அதில் ஒரு டீமும் வந்து இப்போ இந்த மேட்சில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. கோகுலன் சாந்தனண்ணாவினுடைய மகன் கோகுலன் தலைமையிலான சங்கமாக இது இயங்கி கொண்டிருக்குது. 2 வருஷமாக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்குது. இப்போ இந்த போட்டியில் இசை கலைஞர்கள் டீம் ஒன்று விளையாடி கொண்டிருக்கு, ஆனால் சினிமா நடிகர்கள் சம்பந்தமான டீம் ஒன்று இருக்கு தானே, அந்த டீமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு சங்கமாக ஒரு கலைஞர்களாக இசைக்கலைஞர்களாக இருக்கிற மாதிரி அவங்களும் நடிகர் துறை சார்ந்த ஒரு சங்கமாக இயங்கி கொண்டிருக்கணும். இது வந்து இந்த போட்டி வந்து எப்படின்னு சொன்னால் சாந்தனண்ணாவினுடைய நினைவுக்காக வருஷம் நடக்கிற ஒரு போட்டி. அந்த வகையில் வளமையாக அது முல்லைத்தீவு வன்னி அந்த பக்கம் தான் நடக்கிறது. இந்த முறை இந்த கலைஞர்களை இன்க்ளூட் பண்ணி வைப்போம்னு சொல்லி இசைக்குழு கலைஞர் சங்கத்தோட வளமையாக அங்கால விளையாடுற ஒரு டீமையும் மற்றது திரைப்பட கலைஞர்களையும் இணைச்சு இது ஒரு எங்களை பொறுத்த மட்டுக்கும் இது கலைஞர்களை ஒன்றிணைச்சு விளையாடுற ஒரு ஃபீலாக தான் இருக்குது. இவ்வளோ வெற்றியாக இந்த போட்டி அமையும் நீங்கள் நினைச்சிங்க? இவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் கலந்து கொள்ள நீங்கள் நினைச்சது? நாங்கள் நம்பினாங்க என்னென்னா தனியாக கலைஞர்கள்னு சொல்லிக்கல அவங்க கட்டாயம் இந்த இடத்துல வந்து செய்வாங்கன்னு நம்பினாங்க. அதே மாதிரி சக்ஸஸாக போய் கொண்டிருக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட பேர் வருவாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் நினைச்சதை விட பிரம்மாண்டம் அமைஞ்சிருக்கா இல்லாட்டி அதை விட கொஞ்சம் குறைவாக தான் நடந்திருக்கு? நினைச்சதை விட பிரம்மாண்டம்னு சொல்ல முடியலை. என்னடா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்து நாங்கள் வருவாங்கன்னு சொல்லி. என்னடா திரைப்பட கலைஞர்கள் மியூசிஷியன்ஸ் அன்னைக்குல இன்னும் வருவாங்கன்னு நினச்சினாங்க. இன்னும் வர இல்லை. நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் வருவாங்க. ஓகே, எனவே நீங்கள் இவ்வளோ பேரையும் ஒருங்கிணைந்து இந்த போட்டி நடந்துட்டு இருக்க ஒரு சங்கத்தின் ஒரு அங்கத்தோட சார் அவங்களை பார்க்கறது அப்படி இருக்கு? பார்க்கல உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு காலத்தில் இப்படி ஒரு இது நாங்கள் வரையில்லை. நாங்கள் எங்களுடைய சங்கத்துக்குள்ளே 3 டீமாக பிரித்து மேட்ச் நடந்திருக்குது. ஆனால் வெளியாக்களோட விளையாடுனதுன்றது இதுதான் முதல் தரம் நடக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. இந்தியா பேரில் 3 அணிகளுக்கு வந்து போட்டிகள் நடைபெற்றுட்டு அதில் உங்களை பொறுத்தல் உங்களோட பார்வையில் எந்த அணி வந்து சிறந்த அணியாக நீங்கள் யோசிக்கிறீங்க? நான் வந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் என்றபடியாக எங்களோட டீமை தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் 3 டீமுமே சலைக்காம. ஏன்னா முதலாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா மாங்குளம் அந்த மின்னொளி டீமும் கலைஞர் சங்கம் திரைப்பட கலைஞர் சங்கமும் விளையாடினவை 2மே மேட்ச் ரோவ் ஆகிருக்கு முதலாவது மேட்ச். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காம தான் போய் கொண்டிருக்குது மேட்ச். ஆனால் நாளை பொறுத்தளவில் இசைக்கலைஞர்கள் அணியை வந்து திரைப்பட அணி வந்து வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன பொறுத்த மட்டுக்கும் என் ஆசையும் நம்பிக்கையும் எங்களோட டீம் இசைக்கலைஞர்கள் டீம் வின் பண்ணுமென்று நம்புகிறேன் நான். ஓகே, உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அரவிந்த் ரமணன், வணக்கம். நீங்கள் ஒரு சில வருடங்கள் முன்பு நிறைய படைப்புல வந்து பல விதமான நடிகராக, உதவி இயக்குனராக நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருந்தீங்க. ஃப்யூச்சரில் வந்து உங்களோட படைப்புகள் எப்படி இருக்க போகுது?
இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு சேனல் எங்களுக்கு தெரியும், நான் முசுபாத்தி சேனல்னு தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்காது கனவே இருக்குது. அந்த சேனலில் கொஞ்சம் பெம்பல் வீடியோக்கள் நடிச்சிட்டு வரோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிகள் வந்து எங்களோட படித்த படிகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி செய்கிறோம். என்ன மாதத்துக்கு 2 வீடியோ அப்படி தான் செய்கிறோம். ஏன்னா இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பிஸியான ஆக்களை வச்சுக்கொண்டு எங்களோட மற்ற இன்னொரு பிஸியான அண்ணாவோட இருக்கிறாது நம்ம பிஸியான ஆக்களை வச்சுக்கொண்டு அவங்களை செய்கிறன்றது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அவங்கள கூப்பிட்டு செய்கிறனால அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க. நான் பிஸியாக ஆகணுமே என்று யோசிச்சு போட்டு முசுபாத்தி டீமை வச்சு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதுவும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. அடுத்த கட்டமாக வந்து இந்த டீம் வந்து சில பல ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு முதல் எடுத்தது. ஓசிபிபி நானி என்று ஒன்று எடுத்த நான். அதுக்கு இப்போ நான் தப்பாத கடன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு காசே இல்லாமல் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறன்ற ரீதியில் போய் கொண்டிருக்கோம். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அதுக்கான காசு திரள்கள் சேர்க்கையில் அப்போ அதுவும் காசு இல்லாமல் தான் போக வேண்டி கிடக்கு. உண்மையை சொல்ல போனால் இதுக்கான ஒரு தேடல் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு படம் இல்லை பல படங்களில் வந்து முடியணும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டீம் ஓடிக்கொண்டிருக்கு. அவங்களையும் ஓரளவு இந்த இது சார்ந்து கொண்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், அதில் அவர் வளர்ந்து கொண்டு வர்றார். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற கருவியில் வச்சுக்கொண்டு அவர் ஒரு நல்ல ஒரு இனிமினும் திசான் ராஜன் அவரை பேரே நான் சொல்லணும். அவர் வந்து இன்னும் வளர்ந்து கொண்டு வரார். அப்படி எங்களுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து எங்களுக்குள்ளாலேயே ஒரு படத்தை எடுப்போம். அதுதான் ஈஸியான வழி. எங்களுக்குள்ளேயே வச்சு ஒரு படம் எடுக்கிறன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கால் வைக்கணும். அதான் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு யோசிச்சாங்க. அதை கால் வைக்கணும்னு யோசிச்சுருக்கேன். இதாங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய படைப்புகளை வந்து வேலை செஞ்சு எனக்கும் தெரியும். ஆனால் ஈழக்கலைஞர் பொறுத்தளவில் ஒரு அளவுக்கு மேலே வளர்ச்சி பெறாமல் இருக்கிறதுக்கு, வளர்ச்சி நோக்கி போக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எதை நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையில் அப்படி ஒரு வாவ் ஃபேக்டர் இல்லை, அதான் விஷயம். அப்படி ஒரு வாவ் ஃபேக்டர்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அடடா இப்படி இருக்கே என்று சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அதை கொடுத்துட்டீங்களா வெற்றி காணலாம். அப்படி இப்போ வந்து நண்பர் வாய்சன் அப்படி எல்லாம் கன பேர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும். ஏனென்னா அது வந்து அதாவது வித்தியாசமாக யூனிக்காக ஒன்று இருக்குது. இந்த யூனிக்னஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். லைக் ஒரு படம் எடுக்கிறோம்னா என்னடா இந்த படத்தில் இருக்குன்ற ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தினா தான் சனகம் வந்து பார்க்க நாங்கள் அடுத்த கட்டம் போவோம். இப்போ வாவ் ஃபேக்டர் இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்காண்டி இப்போ வர படைப்புகளில் இருக்குது. என்ன எங்கட சனமும் இப்படி தான் தியேட்டர் போய் படம் பார்க்க பஞ்சிப்படுது. அதுவும் ஒரு காரணம் தான். தியேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு போராட்டமாக தான் இருக்கிறேன். அது உண்மை. நாங்கள் எங்களையே மாற்றிக்கொண்டு மக்களையே மாற்றணும். என்ன இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய உங்கள் வாய்ப்பை நன்றி, வணக்கம்.